ஸ்கிரீன் ரைட்டர், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு அவதாரம் as an actor இந்த படத்துல மற்றொரு கதையின் நாயகனாக வாழ்ந்திருக்க திரு S.A. சந்திரசேகர் அவர்களை பேச அழைக்கிறேன். பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களே, 2 வருஷம் கழிச்சு அவங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். ப்ளீஸ் சைலன்ஸ் ப்ளீஸ். ஒரு தமிழர்கள் ஒரு விழாவை எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றத டெல்லியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. அவங்க புரிஞ்சுக்கணும், தமிழர்கள் ரொம்ப டிசிப்ளின் ஆனவங்க, சொல்லாம புரிஞ்சுக்கணும் ப்ளீஸ். வரவேற்புரை. எனக்கு இந்த படத்துக்கும் நடிப்பை தவிர எந்த சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் எல்லாத்தோட வயசுல மூத்தன்றதுனால வரவேற்புரை நடத்த கூப்பிட்டுருக்காங்க. ஃபார்மாலிட்டிஸ். இந்த மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரும் ஆர்வாண்டவரிலிருந்து வந்திருக்கின்ற மிஸ்டர் சுந்தர் அவர்கள் என்னுடைய இணைய நண்பர். இந்த விழா நடப்பதற்கு இஸ் த கீ மேன். எனக்கு அவருக்கு என்னுடைய நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜேஷ் என் பிள்ளை மாதிரி, அதான் பெரிய டைரக்டர், அவருக்கு என்று வாழ்த்துக்கிறேன். என்னுடைய கசின் சேவியர் பெற்றோ, மிஸ் சேவியர் பெற்றோ, டாக்டர் சேவியர் பெற்றோ, கிரையண்டு ஷிப்பினுடைய சேர்மன். அதெல்லாம் சொல்றதை விட உங்களுக்கு ஈஸியா மாஸ்டர் தயாரிப்பாளர் அவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். ஏன்னா ஒரு மாசத்துல 30 நாள் 25 நாள் உலகம் சுற்றும் வாலிபனாக இருப்பார். ஒரு 5 நாள் தான் சென்னை எப்படி இருக்குன்னு பார்க்க வருவார். இப்போ வெளிநாட்டில் தான் இருந்தார். இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரணும்னு நான் வந்து அவருக்கு அன்போட கட்டளையிட்டேன். வந்துட்டார். நன்றி. பக்கத்தில் என் மனைவி இருக்கிறாங்க, அவர்களையும் வருகை என்று வாழ்த்துக்கிறேன். என் மனைவி பற்றி சொல்லும்போது ஒன்று, எங்கள் வீட்டிலே பெரிய கிரிட்டிக்காக தான் ஒரு படம் எப்படி இருக்குன்னு அவங்கள வச்சு நம்ம எடை போட்டுடலாம். நல்லா இருக்குது, ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னா கேள்விப்பட்ட பிறகு ஒரு தடவை பார்ப்பாங்க. இன்னும் நல்லா இருக்குதுன்னு சொன்னா 2 தடவை பார்ப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா 3 தடவை பார்ப்பாங்க. இது எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் சரி, யார் நடிச்சாலும் சரி, எவ்வளவு பிரம்மாண்டமான படமா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைன்னா போகவே மாட்டாங்க. ஆனால் இந்த குழு எங்கே வெற்றி பெற்று இருக்கிறது? இந்த இளம் குழு, இந்த கூரன் குழு இந்த படத்தை 3 தடவை பார்த்துட்டாங்க. கூரனை she has seen 3 times. That is a symbol of success of the movie. நன்றி. என்னுடைய நண்பர், என்னுடைய 80s நான் டைரக்டர் ஆகும்போது யார் இருக்காங்களோ இல்லையோ, ஹீரோ இல்லைன்னா கூட ஒரு இல்லாமல் நான் படம் எடுக்க மாட்டேன். ஒய்ஜி மகேந்திரா என்னுடைய அத்தனை படங்களே இருப்பாரு. அதன் தொடர்ச்சியாக இந்த படத்திலையும் இருக்கிறார்.
பொன்ராம் என்னுடைய பிள்ளை. வா அப்படிதான் வந்துடணும், வரியான்னு கேட்க மாட்டேன் அவங்களெல்லாம். நன்றி. இன்னும் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார், விஜய் ஆண்டனி. நம்பிக்கையின் இன்னொரு உருவம் அவர். கான்பிடன்ட் அப்படின்னா என்னன்னா அது விஜய் ஆண்டனி. என்ன நடக்கட்டும் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறார். அவர் வாயிலிருந்து நெகட்டிவா ஒரு வார்த்தை வராது. ஒரு படம் ரிலீஸ் ஆகும், அது பெரியனாலும் அப்படிதான், சூப்பர் சார் அப்படின்பார். அந்த வார்த்தை அவற்றிலிருந்து அந்த ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை. எத்தனை முறை தடுக்கி விழுந்தாலும் அத்தனை முறையும் மீண்டும் மீண்டும் அப்படி எந்திரிச்சு நிற்பார். பக்கத்தில் எங்க படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் வருக. இன்னும் பக்கத்தில் அந்த படத்தினுடைய இயக்குனர் நிதின். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கடைசியா முக்கியமா நான் நன்றி சொல்ல வேண்டியது, வரவேற்க வேண்டியது திருமதி யாரை சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும், மேனகா சஞ்சய் காந்தி. ஒரு திரைப்படத்தின் இசையீட்டு விழாவுக்கு வந்திருக்கிறார். அவங்கள மாதிரி ஒரு சிம்பிளான பர்சன் நான் பார்க்கல. அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் அன்போட கேட்டுக்கிறேன். இட்ஸ் அ ரிக்வெஸ்ட், இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் ஒரு சினிமா விழா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது. சினிமா ஃபங்க்ஷன், அவுட் அண்ட் அவுட். முழுக்க கூரன் திரைப்படத்தின் மியூசிக் ஃபங்க்ஷன், மியூசிக் ரிலீஸ் ஃபங்க்ஷன். We can do pictures, but small budget pictures, to produce small budget pictures, it's very difficult. அதை விட அந்த பிக்சரை ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது இருக்குல்ல, டு ரீச் த ஆடியன்ஸ், பப்ளிக், இட்ஸ் வெரி பிக் டாஸ்க். அதனால தயவு பண்ணி உங்களையெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இந்த விழா முழுக்க இந்த சிறு படத்தை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும். அது உங்க எல்லாரும் தாழ்வோட கேட்டுக்கிறேன். இதுல ஏன் மேடம் அவர்களை எதற்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கிறோம்? வை வெரி பர்டிகுலர்லி, ஒரு பாரம்பரியமான ஒரு ஹிஸ்டரி படைச்சவங்க இந்த ஃபேமிலி. அந்த ஃபேமிலியோடைய ஆரிஜின், அந்த ஃபேமிலியோடைய வாரிசு அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறோமா? இல்ல பொலிட்டிக்கல் இந்தியன் பொலிட்டிக்கல்ல இத்தனை ஆண்டு காலமாக so many years she has done services, அதுக்காக கூப்பிட்டுருக்கோமா? பார்லிமெண்ட் மெம்பரா, மத்திய அமைச்சரா, இருந்திருக்காங்க, அதுக்காக கூப்பிட்டுருக்கோமா? நோ. எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய மனித நேயத்துக்காக, பாருங்கள், ஹியூமனிட்டி, அந்த ஹியூமனிட்டிக்காகத்தான், கருணையான உள்ளம்,
அடுத்து சிம்பிளிசிட்டி, அதுக்காக கூப்பிட்டுருக்கோம். நான் வந்து பல தலைவர்களை எல்லாம் பார்த்துருக்கிறேன். ஆனால் I never seen such a lady like this. Very simple. நாங்கள் டெல்லிக்கு போய் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் சுந்தர் அவர்கள் தான் இந்த விழா நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானவர். அப்போ நான் சொன்னேன், எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க டெல்லியில். ஐ வாண்ட் டு கோ அண்ட் மீட் அண்ட் இன்வைட் ஃபார் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், நோ சார், ஷீ இஸ் வெரி சிம்பிள் லேடி சார், யூ புட் அ மெயில் அப்படின்னார். ஒரு மெயில் போட்டேன், ஒரு மெயில். நெக்ஸ்ட் டே ரெஸ்பான்ஸ் வருது, வாட்ஸ் யுவர் கண்டென்ட், ஃபார் வாட் யூ ஆர் இன்வைட்டிங் மீ. நான் அந்த படத்தினுடைய கண்டென்ட் ஒரு நாயை நாங்கள் மெயினாக வச்சு படம் எடுத்திருக்கோம். நாயுடைய உயிரும் மனித உயிரும் ஒன்று தான். அது நீங்கள் ஒத்துங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், விலங்குகளுக்காக மனிதர்கள் வாழ வேண்டும். ஃபார் அனிமல்ஸ் ஹியூமன் ஷுட் லிவ். பீப்புள்ஸ் ஃபார் அனிமல் 1992 என்று நினைக்கிறேன். அதிலிருந்து அந்த அமைப்பு ஆரம்பிச்சு அந்த அனிமல்ஸ் குழந்தைங்க மாதிரி, லைக் சில்ட்ரன், they love, pet lover is a pet lover. இந்த படமும் ஒரு நாயை மையமாக வைத்து அந்த நாயை சுற்றியே எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த ஒரு டாகுடைய சந்தோஷம், சோகம், வேதனை, போராட்டம், இதை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மனித நேயமுள்ள ஒரு தாய் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த கண்டென்ட்டை அனுப்பிச்சோம். இம்மீடியட்டாக அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க, 17th 18th I will come there. What is your program? On 17th, if you come, you can see the movie. 18th morning, audio function is there. If you attend, you'll be happy, you'll be honored. அப்படின்னு சொன்னேன். ஓகே, தட்ஸ் இட், அவ்வளோதான். She came airport. நான் பயந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். வெளியே வந்தாங்க, செக்யூரிட்டிலாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி முன்னாடி அந்த காரில் ஏற போறாரு. அவரை நீ வேற காரில் வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த காரில் உட்கார வச்சுட்டேன். நானும் என் மனைவி அவங்க 3 பேரும் ஒரு காரில் வரோம். சச் சிம்பிள். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ மேடம். ஒரு நெக்ஸ்ட் டோர் ஒரு பர்சன் மாதிரி என்கிட்ட சரளமா பேசிட்டு வராங்க. அவ்வளவு சிம்பிளிசிட்டி. அவங்க இந்த நிகழ்வுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ ஐ வெல்கம் யூ மேடம், ஹார்ட்டி வெல்கம். சொன்னாங்க அந்த படத்தை பற்றி. அதாவது இங்கே உட்கார்ந்து இருக்க அத்தனை பேரும் இந்த படம் பார்த்துட்டாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறத விட அவங்க சொன்னால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்டர்டே மேடம் ஆல்சோ சீன் தி மூவி. எங்கே இந்த பசங்க எல்லாம் யூத் பசங்க, ப்ரொடியூசர் விக்கி
எங்கப்பா இருக்க கை தூக்குப்பா. டைரக்டர் எல்லாமே 25 வயசு பசங்க. மியூசிக் டைரக்டர் அவருக்கு 21 வயசு தான் நினைக்கிறேன். எல்லாமே யூத், இளைஞர்கள், புது ரத்தம். அதனால புது கண்டென்ட் அவங்களால கொடுக்க முடியுது. கண்டென்ட் இஸ், அது ஒன்று மட்டும் நான் சொல்றேன், இது ஒரு பிரம்மாண்டமான படம் இல்லை, ஆனா பிரம்மாண்டமான ஒரு கரு உண்டு, ஒரு விஷயம் இருக்காது, அது பெரிய பிரம்மாண்டமாக இருக்கு. இதுவரை நீங்கள் திரையில பார்த்துருக்க மாட்டீங்க, அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். மற்றெல்லாம் படம் பார்த்தவங்க சொல்லுவாங்க. இன்னும் இதுல ஒரு கதாபாத்திரமாக நடிக்க வச்சிருக்கிறாரு டைரக்டர். ஆக்சுவலா 75 வயசு ஓல்டு வேணா நடிக்க வச்சிருக்கிறாரு. ஆக்சுவல் ஏஜ் எனக்கு 25, 25, பட் 75 நடிக்க வச்சிருக்காரு. இல்ல இல்ல, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது 75 வயசு 25 நடிக்கலாம், 25 75 நடிக்க முடியாது. நடிக்க வச்சிருக்கிறேன். மெதுவாக பேசணும், மெதுவாக நடக்கணும், மெதுவாக எந்திரிக்கணும், மெதுவாக உட்காரணும். அப்படி நானும் எங்களுக்கு தெரிய இத்தனை படங்கள் பண்ணியிருக்கிறேன். பட் இதில் அவர் என்ன சொன்னாரோ நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த விழாவுக்கு வந்ததுக்கு. மற்றபடி இந்த படத்தை பார்த்தவர்கள், those who have seen the movie, they will tell their opinion, they will tell their ஒன்று. நான் ஒரு விஷயம், yesterday madam has sent the movie, in the end I think she said yes. அவங்க கண்ணீரை பார்த்தேன் நான். அங்கேயே பசங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அவங்களுடைய ஃபீலிங் ஐ திங்க் she will tell your feelings, everything. Thank you. மிஸ்ஸஸ் பிரிட்டோ என்னுடைய சிஸ்டர் டாக்டர், அதனால விட்டுட்டேன் நான். என் சொந்தம், என்னுடைய உறவு இது. என்னம்மா இப்போ ஃபோன் பண்ணாலும் என்னம்மா என்ன செய்யணும், என்ன வேணும் அப்படின்னு என் அன்போட பாசத்தோடு கேட்கக்கூடிய ஒரு ஜீவன் எனக்கு இருக்கிற சொந்தம். வெல்கம். தேங்க்யூ. நான் யாரை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இந்த ஊர் வரும்போது ஒரு வார்த்தை கூட தமிழ் பேச தெரியாது. ஆனால் அவர் போய் சேர்ந்த ஸ்கூல் பயங்கரமான மிலிட்ரி ஸ்கூல். அது எந்த ஸ்கூல் நிறைய கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ்ஏசி சாரோட ஸ்கூல்ல போய் தமிழ் கத்துக்கிட்டு அதன் பிறகு வந்த படம் தான் நம்மளோட கூறு. So I would like to call upon Director Mithil Veerupati அவர்கள் to share few words, please. எல்லாருக்கும் வணக்கம். Press, media and our guests, and to our honorable chief guest madam Menaka madam, thank you for your presence here. என் பேர் நிதின் வேம்பாடி. நான் சினிமா வாய்ப்புக்காக சென்னை வந்துட்டாங்க. சினிமா வாய்ப்புக்காக சென்னை வந்துட்டாங்க. நான் நிறைய கம்பெனிஸ்க்கு ட்ரை பண்ணியாச்சு, ஆனால் வேலைக்கு ஆகலை. At the same time, producer Vicky also searching for a good story, seeking. One fine day, we met together. He listened my story. Immediately, he accepted. Okay. After that, we started a war together, and a cinema war. So, Vicky as a shield, war material. Okay, I am as a knife. ஒரு ஷீல்டு ஒரு நைஃபு மட்டும் பத்தாது வார்க்கு.
ஸோ வார் பண்ணணும்னா ஒரு கிங் வேணும். ஸோ கிங் மீன் த ஆக்டர். ஸோ we together discussed it so many times. So we need a king. Yes. After some time, ನಾನು ವಿಕ್ಕಿ SSC ಸಾರ್ನ ಅಪ್ರೋಚ್ பண்ணோம். I told a story to sir. My sir 2 hours interrogated my script. Investigation பண்ணி, interrogation பண்ணி, postmortem பண்ணி, என்னோட ஸ்டோரியை அக்செப்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் எனக்கு கிங் பிடிச்சாச்சு. ஸோ அப்போ வரைக்கும் என்னோட வாரு இந்த சைடா அந்த சைடான்னு யூஆர் திங்கிங். பட் ஆஃப்டர் ஜாயினிங் SSC சார் இன் அவர் ப்ராஜெக்ட் வார் ஒன் சைட் ஆயிடுச்சு. ஸோ ஐ தாட் தட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் வி ஆர் கோயிங் டு வின் திஸ் வார். அப்படி ஸ்டார்ட் பண்ண படம் தான் குருன். ஸோ ஐ வாண்ட் டு டெல் வை ஐ மேட் மை டெபியூ ஃபிலிம் இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஏன்னா Tamil film industry always encourages different content and always welcomes new talents. So adukku I made my debut film in here. Before I am coming to the Tamil Nadu, I doesn't know about anything actually. After coming here, after staying here 2 years, I understand that இது Tamil Nadu மட்டும் இல்லை, this is land of talent. So I am very happy to be a part of Tamil film industry. Thank you, sir. So I want to say about the dog now. Now, the dog, I can't say the dog, it's a mother. So the feelings, the everything captured in a single take. மனுஷி கண்டு மனுஷன் மேல ஹியூமன் பீயிங் மேல நான் நல்லா நடிக்கிறீங்க. It was acted very good. All movies lo we can see that dog or expressions they will do some CG works or VFX, but in the padathilo we didn't did any CG work for the dog. Everything the live expressions. Adukku full the credits to the trainer Chandu. Thank you, sir. And I want to say about the sir in the padathilo SSR acting it's so settled. And it is very difficult to act with the animal. We can't, animal won't mold. So, sir should be molded to the animal. So, animal sir mold act pannar. This is very difficult task. Sir, you made it, sir. Thank you for that. And when the patience he did. And so, and finally, I completed the film. So, everyone is congratulating that. You directed SSC sir, you directed SSC sir. And on the Varthakana, on the tag, the director, I directed SSC sir, and the tag, I am the student of SSC sir is very precious word for me. So sir, I learned from you so many things, sir. Sir teaching me discipline, cinema discipline, and in the dialogue portion, screenplay portion, everything I learned from you, sir. And thank you very much for teaching me, sir. And thank you very much. And thank you for your show, Mama. Thank you very much. Thank you. காலங்கள் கடந்து போகுதுங்க. Thank you for the introduction music, sir. எல்லாருக்குமே வணக்கம். Thank you all for coming for this event. Menaka Gandhi ma'am, thank you for gracing us with your presence. Press media, all the directors and all the amazing people on stage, thank you. Thank you for Hugzy to come here. SSC sir oda third படம் இது. ஸோ டைரக்டர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் சொன்னார், என் பையன் மாதிரி ஒரு நீ இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ நான் கேட்டேன், அப்பா ப்ராப்பர்ட்டியில் ஏதோ ஷேர் வருமானு கேட்டேன். இல்லை பையன் மாதிரின்னு சொன்னார் அவர். ஸோ this movie is I think all my movies like first time or emotional movie I've done, and the every scene la avlo love iruk inda padathila, avlo emotion is there. Nitin, I think first time director, thank you so much. First time director madhi inda padam illa, of course with the guiding hand of SSC sir, every frame, the cameraman, the editor, everyone has done a wonderful job in the movie.
YG Mahendran sir சூப்பரா பண்ணியிருக்காரு. And the movie is carried over by 3 people, Hugzy, the dog, and YG sir and SSC sir. The song in the movie we discussed பண்ணும்போது my lyricist Muttamil came on and come on. After lyricist Muttamil, we wanted a song which is an emotional song, and ஒரு சிங்கர் நான் கொண்டு வந்த ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் பாடிட்டு சார் சொன்னார், இந்த சிங்கர் நல்லா பாடுறாருப்பான்னு சொன்னாரு. இல்லை சார் அவர் சிங்கர் அதனால தான் நல்லா பாடுறாருன்னு சொன்னேன். ஏன்னா இப்போலாம் மோஸ்ட்லி சிங்கர்ஸ் பாடல. ஸோ எல்லாருமே படம் பாடுங்க. I'm sure you all enjoyed. It's an emotional ride. I'm a pet lover, and ஒரு பெட்டோட லைஃப் how important it is more than a human being நம்ம காமிச்சிருக்கோம் இந்த படத்தில். Thank you to all my musicians, thank you to God, and thank you to my beautiful wife here. I hope you all enjoy the movie. Thank you so much. Thank you. படியாக நாங்க சொன்ன மாதிரி தான் இந்த நிகழ்வு இன்னைக்கு இவ்வளவு அருமையாக நடந்துட்டு இருக்குன்னா, he has come all the way from Atlanta, the great businessman Mr. சுந்தர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேச வைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இது ஒரு எதிர்பாராம ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. எனது நண்பர் SAC கேட்டதற்கிணங்க நான் சொன்ன அறிவுரையின்படி அவர் செய்ததில் ஏற்பட்டது. இந்த திரைப்படத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இந்த படத்தில் அவர் காட்டியிருக்கிறார் முரநீதி சோழன் ஒரு பசுவிற்காக எப்படி நீதி வழங்கினார் என்று. ஸோ அதில் அவர் என்ன கூறியிருக்கின்றார் என்றால், தமிழ் மக்களிடத்தில் அந்த காலத்திலேயே விலங்குகளுக்காக நீதி வழங்கப்பட்டிருக்கிறது, அது இந்த காலத்திலும் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் உலகத்திற்கு இந்த திரைப்படத்தின் மூலம் நிரூபிக்க விரும்புகிறார். அது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்கு தகுந்த இந்த விலங்குகள் மேல் பற்றுள்ள ஒருவரை அழைக்க வேண்டும் என்று நினைத்துதான் we invited a chief guest, Mrs. Menaka Sanjay Gandhi here. She also came all the way from Delhi to join this event. So we are very happy. My special thanks to Mrs. Menaka Sanjay Gandhi and all other people who came here for this event. Thank you. சரி, ஒரு மண்ணு நாங்கள் வரும்போது சார் இன்னும் லேட்டாக வந்துட்டேன். 8 மணிக்கு வர சொன்னார், 8:30 வந்துட்டேன். அப்போ சார் சொன்னாங்க, நீ சரியான நேரத்துக்குடா, உனக்கு திறமை இருக்கோ இல்லையோ, உனக்கு திறமை ஆகணும்டா, நீ நேரத்துக்கு வர அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த நேரத்தை நான் ஃபாலோ பண்ணோம். ஒரு முறை சார் லண்டன் போயிட்டாங்க. ஒரு 3 months நினைக்கிறேன் போயிட்டாங்க. நானும் ராஜேஷ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ மேனேஜர் ராமன் இருந்தார். 3 மாதம் நான் எந்த ஆஃபீஸ் போவோம், சாப்பிடுவோம், படங்கள் பார்ப்போம், அவ்வளோதான். வேறு எந்த ஒர்க்கும் இல்லை. அப்புறம் சார் சம்பளம் கேட்டோம். சார் சம்பளம் கொடுக்கணும் சார், எந்த வேலையுமே செய்யலை, நீங்கள் எப்படி சம்பளம் தர முடியும் அப்படி மேனேஜர் வாங்க இல்லைன்ட்டார். சார்ட்ட கேளுங்க சார், அவர் கொடுப்பாருங்க, கேளுங்க சார் அப்படின்னு. அதான் கேட்க முடியாது, உங்கள் சம்பளம் கேட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன சார் கால் பண்ணும்போது நான் கேட்டேன், இது மாதிரி பண்ணுறான் ராஜேஷ், வராங்க போகிறாங்க, ஒரு வேலை செய்கிறதில்ல, சம்பளம் கொடுக்கணுமா அப்படின்னு. அப்போ அவர் சார் சொன்னார், நான் கொடுக்காதுன்னு சொல்லுவேன் கொடுறா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு குருனா எப்படி இருக்கணும் அப்படிதான் அவங்களுக்கு. ஸோ படம் பார்க்குறதாலும் சரி, ஒரு தேட்டரில் படம் பார்க்குறதாலும் சரி, எந்த படமாக பார்த்துடணும். நாங்கள் அதுக்கான டிக்கெட் காசு கொடுத்துருவாரு, அதுக்கான பேமெண்ட்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு குரு எங்களை எப்படி வளர்த்தாரு அப்படின்னா, நானும் ராஜேஷ் இன்னைக்கு ஒரு டைரக்டராக இந்த இடத்துல நிற்கிறேன்னா அது எங்களோட குருநாதர் தான். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி. ஒவ்வொரு நேரம் நாங்கள் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறோம், எப்பவுமே நன்றி சொல்லுவோம். ஸோ இந்த விழாவுக்கு வந்திருக்கிற அனைவரும் எங்கள் சாவ நான் முதல்ல வரவேற்கிறேன். திரு ஆண்டனி சார், மியூசிக் டைரக்டர் ஆண்டனி அண்ட் சித்தார்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். டைரக்டர் சூப்பராக பேசுகிறாங்க, அவர் பேசுறது சரியா இருந்துச்சு. ஒரு தமிழ் அழகாக பேசிட்டார். இவ்வளோ ஷார்ட்டாக தமிழை கற்றுக்கிட்டு சூப்பராக தமிழ் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள். அப்புறம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அண்ட் ஓஜி சார் இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு ஓஜி சார் ரொம்ப நாள் நண்பன், இப்போ சமீபமாக நல்ல நட்பு ட்ராமாக்கெல்லாம் நான் போவேன். ஸோ இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு ஓஜி சார், ரொம்ப ஷெட்யூலாக பண்ணியிருக்காரு. அந்த கோர்ட் சீனில் அந்த டாக் ஹேண்டில் பண்ணுறது இருக்கு இல்லையா, சூப்பராக சரியாக பண்ணிங்க சார். அண்ட் சோபா மேம் அண்ட் பிரிட்டோ சார், மிஸ்ஸஸ் பிரிட்டோ அனைவருக்கும் வருகிறவரை நினைக்கிறேன். சார் நாங்கள் தான் ரிசீவ் பண்ணோம், நாங்கள் தான் இதெல்லாம் பண்ணோம். ஸோ அந்த இதில் இந்த விழாவுக்கு வந்திருக்க அத்தனை பேருக்கும் இந்த ப்ரெஸ் மீடியா தயவுசெய்து இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு அனிமல்ஸோடைய
ஒரு ஃபீலிங்ஸ் அந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கும் சட்டத்திட்டங்கள் இருக்கு, அதுக்கும் உணர்வுகள் இருக்கு அப்படிங்கிறது அந்த படத்தோட கான்செப்ட். சார் சட்டம் என் கையில் அப்படி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு டாக் ஒரு சட்டத்தை வரைக்கும் கையில் எடுத்து வந்திருக்காரு. ஒரு புது கான்செப்டை இந்த படத்துலயும் கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. சார்கிட்ட ஒர்க் பண்ணதால இந்த படத்தை பார்க்க ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஃபைனலி இந்த விழாவுக்காக டெல்லியில வந்த சஞ்சய் மேனகா சஞ்சய்காந்த் அவர்களுக்கு நம்ம பணியாளர்களுக்கு வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். ஆனா எனக்கு அவர்கிட்ட பர்சனலா பிடிச்ச ஒரு விஷயம்னா அவர் நடிக்கிற எந்த படத்தையும் நல்லா நோட் பண்ணி பாருங்க, அந்த ட்ரெய்லர் கட்ல அவரோட ஃபேஸ் கட் மெயினா இருக்கும். இந்த படத்துல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த போஸ்டர்ல இருந்தது. ஸோ ஐம் ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு கால் YG மகேந்திரன் சார் ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னுடைய ஸ்பீச் இட் பி a combination of Tamil and English, the standard language of Tamil Nadu, Tanglish. so that she can also. Madam Menaka Sanjay Gandhi ji, I welcome you most heartily to this function. As Mr. Director pointed out, you are here not because of your political connections or your family connections. You are a person who identifies a human being in an animal. That's most important. And I'm sure you have seen several animals and human beings also. So you have done so much for the animal protection. So this is typically your style of a movie. Thank you for being with us. மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் ஜாம்புவான்கள். தனித்தனியாக அவர் சொன்னால் ஜாஸ்தி ஆகிடும். பட் என்னுடைய ஃபேவரட் டைரக்டர் எங்கே அவர் SAC சார். மை ஃபேவரட் 80s அவர் சொன்ன மாதிரி எல்லா படமும் நடிச்சிருக்கேன். எனக்கு அவருடைய கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் அவர் டீல் பண்ற விதம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிரைம் இருந்தாலும் ஒரு படத்துல கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கும் அந்த கிரைமுக்கு. ஸோ அந்த தர்மத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு டைரக்டர். திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் மூவி. இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வீட்டில் நான் கொஞ்சம் கத்தி பேசுவேன், கொஞ்சம் டெம்பர் ஜாஸ்தி எனக்கு. அப்படி இருக்கும்போது என் ஒய்ஃப் நீங்க உட்காந்துருக்காங்க, ஏன் நாய் மாதிரி கத்துறேன்னு வாங்க. அப்போ அதை அவமானமா எடுத்துக்கிட்டேன். இந்த படம் பார்த்த அப்புறம் இனிமே நான் கத்துனா நீ நாய் மாதிரி கத்துறேன், நான் அதை பெருமையா எடுத்துப்பேன். அப்படி எனக்கு பட்டது இந்த படம். ஒரு நாய்க்கும் உணர்ச்சிகள் உண்டு, உணர்வுகள் உண்டுன்னா நம்மளை விட இட் இஸ் அ பெட்டர் பீயிங்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து போச்சு. நம்ம எல்லா மதங்களையும் whether it is Hindu, Muslim or Christian or Buddhism or Jainism, நம்ம என்ன சொல்றோம், நம்மளை படைச்ச அந்த ஆண்டவன் தான் அந்த வாயில்லா ஜீவன்களையும் படைச்சான். ஸோ நாம இந்த உலகத்துல நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அதுங்களுக்கும் இருக்குன்னு சொல்றது எல்லா ரிலிஜனும் சொல்றது. பட் we don't follow that at all. நம்ம ரோட்ல போயிட்டே இருக்கும்போது எத்தாப்புல ஒரு நாய் வந்தா அது பாட்டுக்கு ரோட்ல போறது விடுறோமோ அதை துரத்துறோம் நம்ம ஓரமா, நம்ம எல்லாம் ஒதுங்கி போகணும். ஸோ அந்த ஃபீலிங் கண்டிப்பா it asked me certain questions when I acted in this movie and when I saw the movie. I was delivering the judgment in the final scene, but I felt so bad that we have not been following any of this. It is really a worthwhile movie. ஊடக நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, இந்த படம் மக்களை போய் ரீச் ஆகிறதுக்கு நீங்க உதவுங்க, அது போதும். மக்கள் பார்த்தா யாரும் இதை விட மாட்டாங்க. It will be a fantastic success. I am sure about that. பார்த்தவங்க அத்தனை பேரும் they have reacted that way. So I am absolutely delighted to be part of this project also. இதுலயும் SAC சார் என்னை மறக்காம முதல்ல ஒரு ஃபோன் பண்ணி சொன்னார், ஒரு நாய் வச்சு ஒரு படம் எடுக்க போறேன், அதுல நீ தான் நிறுத்தினாரு. நான் டைம்ல நான் தான் நாயான்னு கேட்டேன். இல்ல அதுக்கு நீ தீர்ப்பு கொடுக்க போற, ஒரு புது டைரக்டர் வந்து ஒரு கதை சொல்றான்னு அந்த ஸ்டோரி நீங்க பார்க்கும்போது when you see the movie உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கேள்வி எழும்பும், இப்படியும் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பும் முதல் 10 நிமிஷத்துல. அந்த 10வது நிமிஷத்துக்கு அப்புறம் உலகத்துல இப்படிதான் நடக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரும். இப்படி நடக்குமாங்கிற டவுட் போய் இப்படி நடந்தால் இந்த உலகம் இன்னும் சுபீட்சமா இருக்கும், எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து வாழ சொன்னதுதான் அந்த கடவுள். அதை நம்ம பண்ணலைங்கிற ஒரு சின்ன வருத்தத்தை நமக்கு உண்டு பண்ண ஒரு அருமையான படம். எவ்ரிஒன் ஹஸ் டன் வெல். அவங்க இந்திரஜா இல்ல, she has done a lovely role in that. அவங்க பேரு தான் அந்த படத்துல குண்டம்மான்னு வச்சிருக்காங்க, பட் நடிப்பு சாலிடா பண்ணியிருக்காங்க. அது ரோபோ சங்கரோட டாக்டர் அவங்க. ஸோ ப்ளீஸ் கிவ் her a very big hand. Of SAC sir, he done such a subtle performance and I was so happy. Yesterday my grandson was a big fan of SAC and Vijay of course. அவன் பார்த்துட்டு he was making fun of me. He saw this poster where I stand behind and he said, தாத்தா உன்னுடைய எக்ஸ்பிரஷனோட நான் எக்ஸ்பிரஷன் பெட்டரா இருக்குண்டா. ஸோ அந்த அளவுக்கு டாக் ட்ரெயினர் சார் ஹேட்ஸ் ஆஃப் டு அவருக்கு நீங்க ப்ளீஸ் கிவ் a very big hand.
காரணம் என்னன்னா, not just for training the dog to do all those wonderful things in the movie. Off the scene, when the dog was not working, the care he took for that bee. அது வந்து நம்ம, அதாவது எனக்கு அவரை பார்க்கும்போது நம்ம அந்த காலத்து ஹீரோயினோட அம்மாவை பார்க்குற மாதிரி இருந்து எனக்கு. இன்னும் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டா ஒன்று கேட்கல வர, அவ்வளோதான். அந்த அளவுக்கு பார்த்துட்டாரு. And hats off to you, Director S.C. sir, for taking up such a project and giving this young team, Vicky, our music director, the director, அவங்க 3 பேரையும் சேர்த்தா என் வயசு இருக்கும். பட் இவரே 25 போது எனக்கு 15 வயசுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த 15 வயசுல ஒரு அருமையான ரோல் கொடுத்து, and Madam Menaka, you should make this a pan-India movie. You must, because you have appreciated it so heartily yesterday. She came out with such lovely words about the artist. So we are hoping that this will reach the public of India in all languages, and great success to this movie. God bless. Educationalist. She is the director of Kerry India Logistics. So I would like to call upon Vimala Bittu to share a few words, please. அனைவருக்கும் வணக்கம். இந்த படக்குழு ஹெட் டைரக்டர் அண்ட் த ஆக்டர், த பெஸ்ட் ஆக்டர், அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். மெயினாக என்ன சொல்லணும்னா, எவ்ரிவன் லவ் பெட்ஸ். அதுவும் முக்கியமாக வந்து டாக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா த லவ் அண்ட் எமோஷன் அந்த டாக் வந்து நம்ம கிட்ட ஏன்னா பிகாஸ் ஐ ஆல்சோ லவ் டாக் அண்ட் ஐ ஹவ் 4 டாக் அட் ப்ரெசன்ட். அண்ட் சில சமயம் வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு பயந்துட்டு போகிற மாதிரி நான் ரொம்ப லேட்டாக வந்தால் அதுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேக் வழியாக நான் உள்ள வீட்டுக்குள்ளே போவேன். ஸோ தட் கைண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் த டாக் வில் மேக் யூ, because you can see what is real love, because dog will give unconditional love. அதுல முக்கியமா வந்து எனக்கு வந்து மாமா பத்தி தெரியும். டாக்ல பயப்படுவாங்க, ஆனா அவங்க எப்படி டாகோட வந்து இவ்வளவு தூரம் வந்து பண்ணாங்கன்னு நான் படம் பார்த்துட்டு இருக்கும் போது வந்து ஐ ஸ்டார்டட் அட்மைரிங் அ லாட். நான் படம் முடிச்சுட்டு நான் கேட்டேன், எப்படி மாமா அப்படின்னு. இல்லைன்னா முதல்ல லைட்டா கொஞ்சம் பயமா இருந்தது, அதுக்கப்புறமா வந்து அது முக்கியமா வந்து இந்த ஒரு சீன்ல வந்து என் நெஞ்சு மேல படுத்துக்கும், அப்போ வந்து லைட்டா பயம் இருந்தது. தென் ஆஃப்டர் தட் ஐ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் த எமோஷன் அண்ட் லவ் பிட்வீன் டாக். எனக்கு வந்து வித்தியாசம் தெரியல. ஹியூமன் பீயிங்கோட வந்து த டாக் கேன் எமோட் லவ் அண்ட் எமோஷன் மோர் டீப்லிங்கிற அளவுக்கு வந்து எனக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னாங்க. ஏன்னா பிகாஸ் ஐ நோ ஹிம் வெரி வெல். ஸோ அ பர்சன் குட் ஏபிள் டு, அதாவது டாகோட அவ்வளோ கனெக்ட் இல்லாத பர்சனே வந்து இவ்வளோ ஒரு ஷார்ட் பீரியட்ல குட் ஏபிள் டு கனெக்ட் ஸோ மச். Definitely all the dog lovers will love this movie, and definitely the press has to give support to such a movie for newcomers and a small budget movie, and I would like to thank all of you. Thank you so much. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். ஸ்ரீமதி மேனகா சஞ்சய் காந்தி ஜி, beyond the political forays, அவங்களோட people for animals பற்றி I like to just touch upon, because அவங்க ஒரு more than 2 decades அவங்க contribution to animals and then for their well-being is phenomenal. It is fascinating to have more than 30 hospitals and then to have about 5 lakh of members being part of the association, and it's a very larger organization. It's a non-governmental organization, that's more to be looked up. And the 5 lakh ingiradhu vandu, when we compare with the population of India, it is just 0.005. I'm sure her dream should be thinking to have even more and larger to start with. Thank you, and we are truly honored with your presence, ma'am, for honoring the film which is talking about a lot of pets and pet lovers and animal lovers kundana or padam dhaan Kooran. S.A. sir, the legendary director who's been given the cult films like even நம்ம இன்னைக்கு நிறையா ஃபிலிம்ஸில் வந்து விஜயகாந்த் சாரோட பேக்ரவுண்டில் டிஃப்ரெண்ட் ரெஃபரன்ஸில் நம்ம பார்க்குறோம்.
அவரோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் சக்ஸஸ் கொடுத்தது வந்து எஸ்ஏ சார் as a director. Plus also there are the maximum number of films with விஜயகாந்த் சாரோட பண்ணது வந்து எஸ்ஏ சார் தான். more than 18 plus films. That's a very important and a very important milestone, sir. Beyond that, of course, we know Vijayana would complete route through SSR is a phenomenal contribution. Apart from that, there are legendary directors being created under his guidance, which is very important for cinema industry, especially for Tamil industry. Coming to Kooran, Vilavin Nayagan, Siddharth Vipin. I think the songs has come out well. The way it is touching the right emotions of the film. DOP Martin, அப்புறம் art director Vanaraj, director Nitin, overall team has come out, producer Vicky. Overall எல்லாருமே ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கான்ஷியஸான ஒரு எஃபோர்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. To say some few words about Kooran வந்து இந்த மாதிரி ஒரு யங் டீம் when they come out and bring out a film, the new thoughts, new technologies are used in this film. நாங்கள் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு லுக் பார்த்துட்டு தான் we wanted to really do this film அப்படின்னு வந்தோம். அந்த டாகோட எமோஷன் வந்து அதோட கண்ணில் அவ்வளோ ரொம்ப கிளியராக இருக்கும். இட் இஸ் ரியலி கன்வேயிங் சம்திங் டு ஆல் ஆஃப் அஸ். இதனோட என்டையர் அஜெண்டாவே வந்து நம்ம வந்து அன்பு செலுத்துறதுக்கு 6 அறிவு தேவையில்லை, அன்பு இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் இதனோட கம்ப்ளீட் மெசேஜ். ஸோ இந்த படத்தோட கான்செப்டும் அதுதான். இந்த டாக் ஐ வில் ட்ரை டு கேரக்டர் நேம் சொன்னால் அது கேரக்டராக நேமாக போயிடும். பட் ஐ வில் ஸ்டில் ட்ரை டு ரெப்ரசன்ட் டாக். டாக் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எமோஷன். அந்த எமோஷனை வந்து ஒரு துக்கம், அது யார்கிட்ட சொல்கிறதுன்னு அதுக்கு தெரியாது. பட் அதனோட இன்டெலிஜென்ஸ் ஒரு லெவலில் இருக்குது. அந்த இன்டெலிஜென்ஸை தாண்டி அது கன்வே பண்ணணும். அது கன்வே பண்ணுற மக்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த சீனில் பண்ண போலீஸ் கேரக்டராக இருக்கலாம், அந்த நடித்த எஸ்ஐசாராக இருக்கலாம், ஜட்ஜாக இருக்கலாம். அது ட்ரைங் டு கன்வே சம் எமோஷன். அந்த எமோஷனை எப்படி வெளியில் கொண்டு வர்றது அதெல்லாமா தான் இந்த படத்தில் கையாண்டிருப்பாங்க. they've used lot of AI technologies also, which is very unique. சார் சார் வந்து 72 ஃபிலிம்ஸ் ப்ளஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவுட் ஆஃப் ஆல் த 72 ஃபிலிம்ஸ் ஐ ஸ்டில் ஃபீல் திஸ் இஸ் ஸ்டில் அ யூனிக் ஃபிலிம் ஃபார் த ஜானர் அண்ட் இட்ஸ் அ கமிட்மெண்ட் ஃபார் த பெட் லவர்ஸ் அண்ட் அனிமல் லவர்ஸ் திஸ் ஃபிலிம். ஆன் பிஹாஃப் ஆஃப் ட்ரீம் வாரியர்ஸ் ஐ டேக் தி ஹானர் இன் presenting the film to the theatre. December 27th we are releasing the film in theatres. Present media உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு இருக்குது. we would like to have your supports further and support such films. It's a film for pet lovers and animal lovers. Thank you. Thanks for the opportunity. யாரை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா the great music composer, singer, actor, இந்த மாதிரி பல விதங்கள் அவருக்கு உண்டு. பட் இதை தாண்டி அவரோட படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கும் அந்த டைட்டிலுக்கும் சம்மந்தமே இருக்காது. பிச்சைக்காரன், யமன், சைத்தான் இந்த மாதிரி தான் வச்சிருப்பாரு. ஆனா இதை தாண்டி கோடியில் ஒருவன் அப்படின்னா அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். எஸ்எஸ்சி சார் சொன்ன மாதிரி விஜய் ஆண்டனி இஸ் ஈக்குவல் டு தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கை இஸ் ஈக்குவல் டு விஜய் ஆண்டனி. இல்லை சார், ஓப்பனிங் கொடுக்குறேன் சார், வேண்டாமா சார்? பட் இல்லை நான் சொல்றேன் சார். பட் தட் இஸ் வாட் இட் இஸ் ஆல்வேஸ். ஐ திங்க் we always look up to you, sir. Thank you so much for coming for this audio launch, sir. Thank you. மேடையில் அமர்ந்திருக்கும் மற்றும் இந்த அரங்கு முழுவதும் நல்ல உள்ளங்கள் வழங்குவதற்கும் ஒரு வணக்கங்கள். நைஸ் மீட்டிங் மேம். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் திஸ் ஈவென்ட் மேம். தேங்க்யூ ஸோ மச். மேம் பற்றி ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். மனுஷங்களே உதவி பண்ணாமல் தன் காரியத்தை பார்த்துட்டு போகக்கூடிய இந்த உலகத்தில் அனிமல்ஸ் பண்ணால் திருப்பி யாரும் நமக்கு உதவி பண்ணப்படுறதில்லை. உதவி பண்ணாதுங்க, அது பாட்டுக்கு போயிடுங்க. அதில் நிறைய கூட இருக்காங்க நமக்கு யார் பண்ணாங்க சம்டைம்ஸு. அப்படிப்பட்ட உயிரினங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் தன் கண் கூட எதுவும் அநியாயம் நடந்துடக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் அதில் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரினங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு பெரிய ஒரு கடவுள் குணம் தேவை. அந்த குணம் வந்து மேடம்கிட்ட இருக்கு. அது வந்து மனுஷங்களுக்கு சப்போஸ் அவங்க பண்ணியிருந்தா மதர் தெரேசா பேர் வாங்கியிருப்பாங்க.
அது விரும்பி பண்ணதுனால அவ்வளோ பேர் ரீச் கிடைக்கல. பட் ஸ்டில் அவங்க பண்ணக்கூடிய அந்த காரியங்கள்லாம் நோபலானது அப்படின்றதுனால அந்த இறக்க குணத்துக்கு நான் தலை வணங்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஹியர். அப்புறம் வந்து இந்த படம் கூடன் இன்னைக்கு விழாநாயகன் வந்து சித்தார்த்தின் இசையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நாயகன் வந்து இசை சாரோட இந்த வயசுலையும் வந்து எவ்வளோ செட்டில் பண்ணி தன்னோட இத்தனை படங்களுக்கு அப்புறமா தன் மகளையும் செட்டில் பண்ண பிறகு ரிலாக்ஸ் பண்ணி ஜாலியாக இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கும் வேலை செய்யணும், தனக்கு பிடித்த ஒரு காரியத்தை இந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் பேஷன் நோக்கி ஓடிட்டு இருக்கக்கூடிய இசை சாருக்கு என்னோட மனமார்ந்த அவரை பார்த்து ஆச்சரியப்படுறேன். அந்த வயசுல நல்லா இருக்குமானே தெரியாது. ஆக்சுவலா இருந்து தெளிவாக டபுள் ஷார்ப் பிட்டர் சார் சொன்னார் இல்லையா, டபுள் ஷார்ப்பாக உண்மையிலேயே வந்து அவர் நிறைய விஷயங்கள்ல சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக இருக்கிறாரு. ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணி நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு கதையை சூஸ் பண்ணி நடிச்சிருக்கிறாரு. அந்த படத்தோட டைரக்டர், அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், அந்த படத்தோட கேமராமேன் மார்ட்டின் அண்ட் ப்ரொடியூசர் விக்னேஷ், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நல்ல கருத்துள்ள படம், இந்த படம் கண்டிப்பாக ஓடணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் ஃபார் திஸ் ஃபங்க்ஷன் சார். சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார், நல்லா இருந்துச்சு உண்மையிலே. நீங்கள் 25 வயசுன்னு தப்பாக சொல்லிட்டீங்க, இன்னும் குறைச்சிக்கலாம். உங்களோட நிறைய பழகிருக்கேன் பேசியிருக்கேன் அப்படின்ற விஷயத்தில் நான் சொல்கிறேன் சார். உங்களுக்கு அதை விட கம்மியான வயசு தான். கண்டிப்பாக இன்னும் மென்மேலும் பல படங்கள் நடிக்கணும், நீங்கள் இன்னும் வந்து டைரக்ட் பண்ணணும், நிறைய படம் தயாரிக்கணும். நீங்கள் தயாரிப்புகளை குறைச்சிட்டீங்க. ஆக்சுவலாக நீங்கள் தயாரிக்கிற மாதிரி நல்ல படங்கள் சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸ்ரீமதி மணிகா சஞ்சய் காந்தி அவர்களுக்கு சோபா சந்திரசேகர் அவர்கள் பொன்முடி போற்றுவார்கள். மற்றும் ஒரு அழகான சில்வர் லேடி அப்படின்னா சொல்லணும், ஒரு சில்வர் லேடிக்கு ஒரு அழகான சில்வர் மொமெண்டோ இது. Menaka Sanjay Gandhi அவர்கள், the former Minister of Women and Child Development of India. Menaka Gandhi is an environmentalist and animal rights advocate in India. She has earned international recognition and awards for her work. Ms. Gandhi is a stalwart contribution in animal welfare, has been widely recognized world over. And not just that, and she has emerged as the largest animal welfare organization of the country with more than 35 shelters situated across India. Thank you, ma'am. Thank you so much for joining with us. It's a real immense pleasure. Please, I'm not going to say a few words for you. You can take, stage is all yours, please. Mr. and Mrs. Chandrasekharan, ladies and gentlemen, all the members that put in the effort to produce a spectacular film, Kuran, I'm happy that I was asked to come and I accepted. There is no such thing as a small film. There is a film with a small idea and a film with a great idea. And this is a great film with a great idea. And what is the basic idea? Without giving away the entire plot like my friend just did, it is a film that says all beings are one. Every one of them feels sad, feel happy, feel fear, want to live in peace. We talk about dogs. Let's just start with dogs. I have spent my life with animals from the time I was born, and I have seen that dogs speak, and it's not just dogs, cats, chickens, snakes, pigs, donkeys,
all of them have a language. All of them communicate. And all of them understand us. We don't understand them. I want to give you a few incidents. When I was going to inaugurate something in a school called Woodstock in Missouri. And I was going with a gentleman in his car when we were talking about animals, and he said that I'm told that you can understand animals. And I said, sometimes I can if I'm lucky. And his dog, we entered his house, and it was a long road, about 400 meters to his house. And his dog was standing there with his wife. I had never met them before. They had just come to escort me to the school. And I said to him, your dog is saying that he hurt his paw in the morning, and it's hurting so much that he's not let anybody touch it. So the man said, I don't believe this nonsense. So we went to the house, and he spoke to his wife, and she said, your dog has been a nuisance since morning. He has hurt his paw, and he is not letting me dress the paw. I have had hundreds of these experiences. We had a person who came from England, a lady called Maria. She's written a book as well, and she came to India to tell us that she could speak to animals, or she could not speak, she could understand them. So I took her to my hospital, which was one of the first animal hospitals in India. And a cow came, and she put her hand on the cow's head. And then she said to me, the cow said, to thank you, she was in an accident, and you brought her to the hospital. She's fine now, but because she was hit on the head, she still gets headaches. So she said, can you give her something for the headaches? Then we went to a dog who was lying on the operation table. All his legs were broken. And the dog said to this woman that this morning, Mrs. Gandhi said to the doctor that I cannot stand to see this pain. Let us put him to sleep. And the doctor said, no, let's give him another chance. So he said, I want to tell her, please give me a chance. I want to live. When I went for my first election to Pilibhit, I went for a meeting, and there was such a strong smell that I put my hands like this. I just could not stand there. And I was looking to see are there any chemicals, is there a sewage, something. And I found a donkey who was standing near the stage, and his entire body was full of pus. And he was rotting in front of me. So I left the meeting, took him home, called the doctor, drained the pus, started him on antibiotics. And we called him Dilip. So as he got better and better, every day the doctor would come to give him an injection. And as soon as he saw the doctor, he would hide behind a tree. Just put his face there so that if he could not see the doctor could not see him. Then when I brought in more animals, he would quickly eat his food, and then he would go and kick all our food away. Please go, please go. And one night, when he was completely well, it's one of the nicest nights of my life. This donkey at night, he ate some bhang. And he lay on his back, and he sang, and he sang, and he sang. And it was just wonderful to listen to his music. And he was just telling the stars, I'm so happy, thank you. And when you see their happiness, or you see their pain, you realize it is as profound, as deep as ours. The movie brings this out completely, that we are all one. Once I was going down a road in my constituency, and a snake was passing by, a big, long, black snake. And I stopped, and we waited, and the snake went by. Now, snakes cannot see very well. They cannot hear at all. But at night, when I went to sleep, the snake came and sat under my bed, and just sat there the whole night, and then went away in the morning. It was almost as if he had come to say thank you. There is no difference between you, me, her, the ant that scrambles when you try to step on it. There is no difference. Chickens have a complete dictionary, a language. Chickens, they get married, they get girlfriends, they tell lies, they
you know, when a male chicken wants to, what do you call it, in Hindi we say patao, a female, he will tell her, look, there's food here. And then she'll come running and she'll see there's no food. And the second time he will call her again, say, no, there's food here. And she'll come running and again there's no food. Third time when he calls her, she'll tell all her friends, jhoot bolta hai. And no girl will come after that because he's a liar. And when they get married, they have children, and then after 1 or 2 years, they get a girlfriend. And there will be fighting in the house between the wife and the girlfriend. And you know that famous question, why did the chicken cross the road? I've seen it myself. He and his girlfriend will wait on one side, and they will make the wife cross the road just in case a car is coming so that she can get killed. And then when she comes back to tell them it's okay, then he will cross the road. There is no difference at all. This movie is the first movie I have seen which brings this out with great bravery. There has been, since you know what the story is, it's about a lawyer who takes up a case for a dog. Why I am telling you this is because in Bombay, as I was telling Mr. Chandrasekhar and everybody else yesterday, there many dogs are run over every day. Nobody even stops. You run over them, they die or they live, they're with broken legs or paralyzed, it doesn't matter. So this policeman, he took up the case, he put a case against the man who ran over the dog. And the case went to court, and a judge in the High Court gave a judgment 2 years ago saying that dogs' lives don't matter. If they get killed, they get killed. You cannot put a case of hit and run for them. And he fined that policeman 10,000 rupees for bringing this case to him. It was the most horrible judgment that I have ever come across, because in all my hospitals, we get hit and run cases every day. And this movie should be not only shown to that judge, it should be shown to all the lawyers, all the judges across India. I hope Mr. Chandrasekharan will translate it into different languages, and I'm going to ask all the animal welfare movement people to see this all over India. But much more than them, it is not we in the animal welfare movement that need to see this film, it is you. It is you who need to realize that there is no difference. Until we stop waging war on animals, we will never have peace amongst ourselves. Once we recognize that all beings are one, you will find that there will be a profound change in the way humans live and the way we interact with each other. This movie is full of humor. It is not a preachy movie. It's full of humor, it's full of tenderness. It's a very, very good movie. And I really would call upon the Tamil Nadu government or all governments to give it tax exemption, because it's such an important idea. It is an important idea. I congratulate everybody for making this wonderful movie. I hope it does well, and thank you for giving me the honor of being part of it. Every speech by saying one sentence, which is always, always be kind. முக்கியமான ஒரு விஷயமும் இருக்கு. அஃப்கோர்ஸ் த காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் ஆஃப் கூரல் ரொம்ப அழகாக நடிச்சிருந்த இந்திரஜா, மார்டின் டோன்ரிச், லெனின், கே மருதி, வானராஜ், கிப்சன், முத்தமிழ், செந்து மற்றும் the dear dog is with us. Thank you so much. இதை தாண்டி ஒரு முக்கியமான நபரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அது யாரும் நான் சொல்றதுக்கு முன்னாடி அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எஸ்எஸ்சி சார் வந்து விஜயகாந்த் சார், ரகுமான் சார், சிம்ரன், ஈஷா கோபிகர், பிரியங்கா சோப்ரா, ஏன் நம்ம இளைய தளபதியை கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு இல்லையா? ஆனா என்னையும் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா அவர் ஃபோன் பண்ணி நீ நடிக்கலையாமா அப்படி ஒரு கேரக்டர் அவ்வளோ
ஷோபனா அப்படின்னாரு. எனக்கு அவர் சொன்ன வாய்ஸ் கேட்டாலே ரொம்ப ஷிவரிங் ஆகும். சொல்லுங்கப்பா அப்படின்னு. இந்த கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நடிக்கிறேன்ட்டு ஃபோன் வச்சுட்டாரு. ஒண்ணுமே சொல்ல முடியல. பட் தேங்க்யூ ஸோ மச்ப்பா. தட்ஸ் ஹவ் ஐ கால் ஹிம். அண்ட் இது எனக்கும் ஒரு மிகப்பெரிய எதுக்காக இந்த வரிசையில நான் பட்டியல் போட்டு சொன்னேன்னா, பிரியங்கா சோப்ரா ரேஞ்சுக்கு வரவே தெரியல. ஆனால் கரீனா சோப்ராவோட கொஞ்சம் கம்மியாக நடிச்சு காட்டிட்டு இருக்கேன். பட் தேங்க்யூ ஸோ மச். காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ், இஃப் யூ ஆல் ஆன் தி ஸ்டேஜ், இப்போ ஒரு சிடி வெளியிடும் நேரம். ஸோ அதுக்காக தான் நம்ம எல்லாருமே அப்பத்துலேருந்து ஒன்று கூடி இருக்கோம். So I request the cast and crew members of Kuran to come up to the stage, and I